ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வனூஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளான மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மஞ்சள் பூசணிக்காவை பற்றி முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காயில் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட கண்ணுக்கு எல்லாம் நல்லது. அதுவும் இல்லாமல் மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின் தோல் வந்துட்டு நல்லா பளபளப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறமா இது வந்து லோ கேலரிக் இருக்கிறதுனால யார் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் மஞ்சள் பூசணிக்காவை நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இது அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்புறமா 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், உப்பு, 1 கப்பு தேங்காய் பால், அப்புறமா தேங்காய் எண்ணெய். ஸோ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் 2 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே நம்ம 1 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமா. அப்புறமா பூசணிக்காவை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதை பூசணிக்காவை நான் ஆல்ரெடி இதில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் சப்போஸ் வந்துட்டு அதை பச்சையை அப்படியே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரமாக இதை வேக வைக்கணும். அவ்வளோதான். பூசணிக்காய் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது நம்ம வச்சுருந்த மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்புத்தூள், உப்பு தேவையான அளவு, நான் பால்கனியில் குக் பண்ணுறதுனால காற்று அதிகமாக வருது. ஸோ அதனால இந்த மாதிரி புகையெல்லாம் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதை நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்ததை நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது முதல் தேங்காய் பால். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பூசணிக்காய் வேக வச்சதுனால ஸோ இப்போ நம்மளுக்கு அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். பூசணிக்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போது ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு புது ரெசிபியோட வேற ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.